வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு பர்பிள் கேபேஜ் சூப்பு செஞ்சு காட்டுறீங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூனு நெய்யை விட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, 5 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1 வெங்காயம் போதுமானது, கருவேப்பிலை, 1 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி, இது கூட நாம் நறுக்கி வச்சுருக்க பர்பிள் கேபேஜையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு போட்டு வதக்கிக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 6 விசில் வர விட்டால் போதுமானது. நல்லா வெந்து குழையணும். இது குழஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் எடுத்துக்கணும். அதுக்காக 5 விசில் வர விட்டு எடுத்து பார்த்தோம்னா அந்த முட்டைக்கோசு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை கிளறி விட்டு இதை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். ஏன்னா இதை நைஸாக அரைக்கணுங்கிறதுக்காக இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இதை ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா கிண்டினோம்னா ஃபுல்லாக அந்த தண்ணி மட்டும் வடிஞ்சு மேலே இருக்க சக்கையை எடுத்துட்டு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த சூப்புக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி அது கூட 1 டீஸ்பூனு பெப்பர் பவுடர் போட்டு தூவிக்கணும். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான பர்பிள் கேபேஜ் சூப்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, தொண்டைக்கும் நல்ல இதமாக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.